இந்த அற்புத சரிதத்தை தொடங்குகின்ற அந்த பாங்கினை காணலாம். திருச்சிற்றம்பலம். அன்றினார் புறமெரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என மனத்தினாலே நல்ல ஆலயம்தான் செய்த நின்ற ஊர் புசலாதம் நினைவினே உரைக்கலுற்றான். நின்ற ஊர் புசலாதம் நினைவினை உரைக்கலுற்றான். நம பார்வதி பதையே அகர மகாதேவா. சரித்திரம் முழுக்க இந்த ஒருபாடுகள் இடம்பெறுகிறது. அண்டினார் புறமெரித்தார்க்கு திருபுர சங்காரம் செய்தார் சிவருமான். அண்டினார்னா பகைவர்கள். பகைவருடைய புறத்தை எல்லாம் நெற்றிக்கண்ணால காட்டி புன்னகையால் இடித்தானே பரமேஸ்வரன். அவருக்கு ஆலயம் எடுக்க எண்ணி இந்த உள்ள ஒரு அற்புதமான சிவாலயம் கட்ட வேண்டும் என்று அவர் உள்ளம் செயல்படுகிறது. ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்று அங்கு உதவாதாக அவருடைய நிலை அதற்கு பொருந்துவதாக இல்லை. ஒரு பிரமாண்டமான ஆலயத்தை கட்டுவதற்குரிய பொருள் வசதியோ ஆள் வசதியோ அந்த வாய்ப்புகள் வசதியோ ஒன்றுமே இல்லை. ஒன்றும் அங்கு உதவாதாக உடனே கைவிடுகிற அந்த ஆசையை உணவினால் எடுக்கும் தன்மை. பரமேஸ்வரனை உணவினால் அனுபவித்து அந்த நாயனார் வழிபாடு செய்த காரணத்தினால மனதில் மட்டுமே உணர்வினால் எடுக்கும் தன்மை அந்த தன்மை மேலும் இருக்கிறது. மன நினைப்பினாலும் நாம் எடுக்கலாம். இந்த அருமையான ஆலயத்தை எடுக்கலாம். உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என அதை நாம் எடுத்துக் கொள்ளலாம். நன்று என ஆகவே நாம் செய்யத்தக்க ஒரு அருமையான செயல் உணர்வினாலே ஆலயம் எடுத்தல். எடுக்கும் தன்மை நன்று என மனத்தினாலே அந்த பிரபு தன் மனதினாலே நல்ல ஆலயம்தான் செய்தார். ஆலயம் நல்ல ஆலயம், நல்ல ஆலயம்தான் செய்த என்ற ஊர் குசலார்த்தம் நினைவினை உரைக்கிறான். நல்ல ஆலயம்தான் செய்த நம்முடைய சேகர் பெருமான் முதல் பாசுரத்துல என்ற ஊர் குசலார்த்தம் நினைவினை உரைக்கிறார். நினைவுகிட்ட ஒரு மனிதனுடைய எண்ணம், அந்த எண்ணம் திண்மையான எண்ணமான அது உயர்வை என்றுக்கும் தருவது. அப்படிப்பட்ட திப்பம் பொருந்திய நினைவினை நாயினார் கொண்ட காரணத்தினால அவருடைய பெருமையை நாம் சொல்ல போறீங்க. நினைவினை உழைக்கிறது. அந்த நாயனார் உள்ளத்தில் விழுந்த அந்த சிந்தனை அலைகளை பற்றி நான் சொல்கிறேன். அது நடராஜ பெருமான் அடியெடுத்துக் கொடுத்ததுதான் சாத்தியமாயிடுச்சு. செட்டிலார் இத்தனை அண்டினார் புறமெரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்று மங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என மனத்தினாலே நல்ல ஆலயம்தான் செய்த நின்ற ஊர் பூசலார்த்தம் நினைவினை உரைக்கலுற்றான். உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றி. யார்ட்டையுமே கேட்க வேண்டாம். நம்ம பாட்டுக்கு மனசுல கட்டிடுவோம். அஸ்வாரத்தை போடுவோம். சிமெண்டி செங்கல் கல்லெல்லாம் நம்மளே அடிச்சுக்கணும். கொத்தனார் ஆசாரியை நம்மளே தரணும். யார்கிட்ட போய் ஊர் ஊரா போய் வீடுங்களா போய் கேட்டுட்டு வேண்டாங்க. எங்கெல்லாம் ஊர் விட்டு ஊர் போய் வசூலுக்கு கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். யார்ட்டையும் பணம் மாவட்டத்தில் இருக்காங்க. இதுக்கு வம்பு. உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றி. யாரிடம் எதிர்பார்க்க வேண்டாம். சுவாமி அருளால நம்ம உள்ளத்திலேயே கட்டுவோம் என்று மனதினாலே நல்ல ஆலயம் தான் செய்தார். அவர் செய்த ஆலயம் இருக்க சொல்றேன். அந்த ஆலயம் நல்லங்கிற அடைமொழி ஏன் கொடுத்தாருன்னு பின்னர் பார்க்கணும். பரமேஸ்வரன் அந்த ஆலய கும்பாபிஷேகத்துல அவர்கள் நிற்கிறார். அதே சமயத்துல மகாராஜா அந்த ராஜசிம்மம் பல்லவன் என்று சொல்லக்கூடிய அந்த மகாராஜா கட்டின கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருந்து பெரிய கோயில் கட்டிருக்காரு. அந்த கும்பாபிஷேக நாள்ல அவர் கடவுளை முதல் நாள் போய் மகாராஜாட்ட உன்னுடைய கும்பாபிஷேகத்தை ஒரு நாள் ஒதுக்கிச்சுக்கோ, நாளைக்கு நான் பூசலார் நாயனாருடைய கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போறேன். சூர்மான் அனுப்புறது பாருங்க.
மகாராஜா கும்பாபிஷேகத்தை ஒரு நாள் ஒத்திகை சொல்லி கனவு சொல்ற. அந்த மகாராஜா ஓடோடி போய் திருநின்றவூர்ல அந்த கோயிலை பார்க்கணும். என்னுடைய கோயிலோட மேலான கோயில் அங்க இருக்காங்க, சாமி விருப்பப்பட்டு போறாருங்க என்று மகாராஜா போற. அதனால அந்த ஆலயம் நல்ல ஆலயங்கிற. மகாராஜா கட்டின அவர் உயர்ந்தவங்க இல்லைங்கிற. ஆகினும் அகக்கோயில் புறக்கோயிலை விட அகக்கோயில் மேலானது. அதை உலகிற்கு சுட்டி காட்டுகின்ற வகையிலே ஒரு திருவிளையாடல் சுவாமி செய்யற இந்த சருத்தின் நிறைவில். அதனாலதான் நல்ல ஆலயம். சேக்கரார் பெருமானுடைய வாக்கெல்லாம் ஒவ்வொன்றும் பொருள் ஆழம் இருக்கு. வெறும் சொல்லாட்டத்துக்கு சொற்சிலம்பத்துக்கு போட மாட்டார் சுவாமி. நல்ல ஆலயம்தான் செய்த இந்த ஊர் பூசலா அவர்கள் நினைவிலே உரைக்கிறட்டாங்க. அவருடைய நினைவு இருக்குதே, பூசலானாருடைய உள்ளத்திலே வந்த நினைவு அலைகள், அந்த சிந்தனை வெள்ளம், அது வீடு இணையற்றது. அதை பற்றி பெருமான் அருளார ஏதோ சொல்றேன் கேளுங்க. உரைக்கிறோட்டாம் என்று தோற்றுவாய் செய்கிறார் சேக்கரார் பெருமான். உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர்பெறும் தொண்டை நாட்டிலேயே நலமிகு சிறப்பின்மிக்க நான் வரை விளங்கும் மூது குலமுதல் சீலம் என்றும் குறைவினா மறையோர் கொள்கை நிலவிய செல்வம் அங்கி நிகழ் திருநின்ற ஊராம் திகழ் நின்ற ஊராம். திருநின்ற ஊர் எப்படிப்பட்ட ஊர்? இந்த பாடல் அழகா சித்திரப்படை. அந்த ஊர் அமைந்திருக்கிற நாடு இது தொண்டை நாடு. உலகிலே தொண்டை நாடு மேலானது. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேளமுடைத்து. பெரியவர்கள் அந்த கதை சொல்லலாம். சேர நாட்டு யானை, சோழ நாடு காவிரி வாணி மேல சோறுடைத்து என்று விளையுது. பாண்டி நாடு முத்துடைத்து, துறைமுகம், முத்து குளிக்கிற இடம் தூத்துக்குடி பாண்டி நாடு. அதே வகையில பார்க்கும்போது தொண்டை நாட்டை தனிச்சிறப்பு சான்றோர் உடைத்து. தொண்டை நாட்டில் பெரியவர்கள் வாழ்ந்த நாடு. தொண்டை நாடு என்பது இந்த காலத்தில் சென்னையும் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை. அந்த நாட்டில் பெரிய பெரிய சான்றோர்கள் உதயமாயிருக்கிறார். இந்த முத்து, இந்த சோறு, அந்த யானை, இதெல்லாம் விட மேலானது இல்லை. அதான் பெருந்தொண்டை நாடு. உலகினில் ஒழுக்கம் என்றும் பெருந்தொண்டை நாடு. சேக்கரார் பெருமான் தொண்டை நாடு. குன்றத்தூர் நடைமுறை சேர்ந்தார். அவருடைய நாடு. பெரிய பெரிய அருளாளர்களாம் அவதாரம் பண்ண இடம் தொண்டை நாடு. அப்படி பெரும் தொண்டை நாட்டிலே அமைவது இந்த நிலவிய செல்வம் அருகே நிகழ் திருநின்றபுரம். அந்த செல்வம் இருக்குது. என்ன செல்வம்? அருட்செல்வம், தவமாகிய செல்வம். அங்கே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் ஒழுக்கத்து கொஞ்சம் கூட சிரமமாகவில்லை. உயர்ந்த பிராமண உத்தமர்கள் இருந்து நலமிகு சிறப்பின் நான்மறை விளங்கும் முதல் நான்மறை 4 வேதங்களும் இங்கு பார்த்தாலும் முழக்கங்கள் செய்து கொண்டிருக்கிற பழமையான புது சீலம் என்றும் குறைவில்லை. ஒழுக்கம் குறைவிலா மறையோ. வாழ்க்கையில குறைவில்லாத பிராமண உத்தமர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சிவபூஜை ஒன்றையே கொள்கையான கொண்ட அந்த பெருந்தையோர் வாழ்கின்ற திருநின்ற ஊர். இந்த திருநின்ற ஊர் பெருமையெல்லாம் இந்த ஒரு அற்புத பாசுரத்துல நாயனார் நமக்கு கிடைக்கிறார். அந்த அருமையான ஊர்ல ஒரு பெருந்தகையார் அருமறை மரபுவாழ அப்பதி வந்து சிந்தை தரும் உணர்வான எல்லாம் தம்பிராம் கடனே சார வருநெறி மாறா அன்பு வளர்ந்து எழ வளர்ந்து வாய்மை பொருள் வேத நீதி பொருள் பெருவேத நீதி கலையுணர் பொலிவின் மிக்காறு. அங்கு ஒரு பெருந்தகையார், அவருடைய அந்த அங்கனவர்களுடைய வந்த சிந்தையுடைய பெருந்தகையார் தன்னுடைய உணர்வெல்லாம் தம்பிரான் களத்தை கொடுத்தார். மனமெல்லாம் சிவருமான் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் கேவார். சிவருமானுக்கு நேரான கோயில் எதுன்னு கேட்டா அடியார்கள் உள்ளதான் கோயிலும்.